வணக்கம். இப்போ காலையில சரியா 9:15க்கு உங்க ட்ரேடிங் ஆப்ப ஓபன் பண்றீங்க. மார்க்கெட் ஓபன் ஆன உடனே உங்க போர்ட்ஃபோலியோவை பாக்குறீங்க. ஆமா, அது ஒரு பதட்டமான நிமிஷம் தான் எல்லாருக்கும். கண்டிப்பா. நேத்து வரைக்கும் கொஞ்சம் பச்சையா இருந்த போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்தமும் தொடர்ந்து ரெட்ல இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரீஃப்ரெஷ் பண்ணா இன்னும் அதிகமா ரெட் ஆகும். அதேதான், இன்னும் அதிகமா ரெட் ஆகுது. நீங்க என்ன ஸ்டாக் வாங்கினாலும் அது கீழே தான் போகுது. வித்தா மேல போகுது. உடனே நமக்கு என்ன தோணும்? மார்க்கெட் சரியில்லை, கண்டிஷன் மோசம் அப்படின்னு தோணும். ஆமா, குளோபல் நியூஸ் சரியில்லை, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்றாங்க அப்படின்னு நம்ம மனசு உடனே மார்க்கெட் மேல பழிய போடும். ஆனா உண்மையை சொல்லணும்னா ப்ராப்ளம் மார்க்கெட்ல இல்ல. நிஜமாவே இல்ல, மார்க்கெட் எப்பவும் போலதான் இயங்கிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. நாம தெரியாம செய்யும் சில பிஹேவியரல் மிஸ்டேக்ஸ், அதாவது உளவியல் ரீதியான தவறுகள்ல தான் பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு நாம ஆழமா விவாதிக்க போற தலைப்பு, உங்க போர்ட்ஃபோலியோ தொடர்ந்து ரெட்ல இருக்கிறதா, நீங்கள் செய்யும் 5 பெரிய தவறுகள் என்ன அப்படிங்கிறது தான். இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஒரு போர்ட்ஃபோலியோ தொடர்ந்து நஷ்டத்துல போகுதுன்னா அதுக்கு பின்னாடி மார்க்கெட் வீழ்ச்சியை விட முதலீட்டாளர்களின் உளவியல், அதாவது பிஹேவியரல் சைக்காலஜின்னு சொல்லுவோம், அதுதான் ரொம்ப பெரிய காரணமா இருக்கு. கரெக்ட். மார்க்கெட் அப்படிங்கிறது வெறும் எண்கள் கிடையாது, அது பல லட்சம் மனிதர்களோட பயம் மற்றும் பேராசையோட ஒரு கூட்டமைப்பு. நம்ம மார்க்கெட்டை எப்படி அணுகுறோம், எந்த மனநிலையில டிசிஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கறத நம்ம சக்சஸே தீர்மானிக்குது. ஓகே, இது ரொம்ப டீடைலா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய இந்த முயற்சியை ஊக்கப்படுத்த தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் தான் எங்களுக்கு எப்பவும் முக்கியம். அப்புறம் ஒரு முக்கியமான சர்வீஸ் பத்தி சொல்லணும். We are now offering portfolio analysis or restructuring service. In this you'll get detailed report of your portfolio. அதாவது உங்க போர்ட்ஃபோலியோல என்ன தப்பு இருக்கு, எதை மாத்தலாம்னு ஒரு கிளியர் கைட் கிடைக்கும். ஆமா. If anyone is interested, please fill Google form link in the description. சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். நம்ம போர்ட்ஃபோலியோ ஏன் ரெட் ஆகுது அப்படிங்கிற அஸ்திவாரம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, நம்ம வாங்குற புள்ளியில தான் ஆரம்பிக்கணும். எக்ஸாக்ட்லி. அதாவது முதல் தப்பு என்னன்னா, டிப்ஸ் வைத்து பிளைண்டாக பை பண்றது. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மனித இயல்பு. மனுஷங்க எப்பவுமே ஒரு காக்னிட்டிவ் ஈஸ தேடுவாங்க. காக்னிட்டிவ் ஈஸ் அப்படின்னா, மூளைக்கு அதிக ஸ்ட்ரெயின் கொடுக்காம ரொம்ப சுலபமா ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து படிக்கவோ அவங்க பிசினஸை புரிஞ்சுக்கவோ விருப்பம் இல்ல. குறுக்கு வழி தேடுறது. ஆமா, அதனால டெலிகிராம் டிப், வாட்ஸ்அப் ஃபார்வர்ட், இல்லனா ஏதோ ஒரு யூடியூப் கமெண்ட்டை பார்த்துட்டு எந்த ஒரு ரீசர்ச்சும் இல்லாம அப்படியே ஸ்டாக்கை வாங்குறாங்க. வெயிட் ஒரு நிமிஷம், எனக்கு இதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நான் இதை ஒத்துக்க மாட்டேன். சொல்லுங்க, என்ன கேள்வி? இப்போ நான் ஒரு புது மொபைல் போன் வாங்க வேண்டும் என்றால் பல வாரம் ரீசர்ச் செய்வேன். எந்த பிராண்ட் நல்லா இருக்கு, ப்ராசஸர் என்னன்னு பாப்பேன். ஆனா பல ஆயிரங்களை முதலீடு செய்யும் போது ஒரு சின்ன வாட்ஸ்அப் மெசேஜை மட்டும் நம்பி வாங்குறோமே, ஏன்? ஒரு எக்ஸ்பர்ட் சொல்வது அப்படியே ஃபாலோ செய்வது ஈஸி இல்லையா? மாக்கிறதுக்கு ஈஸி மாதிரி தோணும். இல்ல, ஒருத்தர் 10 வருஷமா மார்க்கெட்ல இருக்காரு, அவர் சொல்றத நான் ஃபாலோ பண்றதுல என்ன தப்பு? நீங்க கேட்கறது நியாயமான கேள்விதான். ஆனா இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஃப்ரீ ரைடர் ப்ராப்ளம் மற்றும் லிக்விடிட்டி அப்படிங்கிற 2 கான்செப்ட்ஸ். மொபைல் போன் வாங்கும்போது நமக்கு கையில ஒரு பிசிக்கல் பொருள் கிடைக்குது, அதோட வேல்யூ நமக்கு தெரியும். ஓகே. ஆனா ஷேர்ஸ் வாங்கும்போது அது டிஜிட்டலா இருக்கிறதால அதோட நிஜமான பிசினஸ் வேல்யூ பல பேருக்கு தெரியறது இல்ல. சரி, அந்த டிப் கொடுக்கறவங்க ஏன் கொடுக்கறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. மார்க்கெட்ல ஒரு பெரிய ரூல் இருக்கு. என்ன ரூல்? இஃப் someone is giving you free advice, you are the product. You are the product அப்படினா அவங்க நமக்கு டிப் கொடுக்கறதுல அவங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? அதுதான் லிக்விடிட்டி கேம். ஒரு சின்ன கம்பெனியோட ஸ்டாக்க அந்த எக்ஸ்பர்ட்டோ இல்ல பெரிய ஆபரேட்டரோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரொம்ப கம்மியான விலையில லட்சக்கணக்கான ஷேர்ஸ் வாங்கி வச்சிருப்பார். ஓகே ஓகே. ஆனா அவர் வாங்கின அந்த ஷேர்ஸை லாபத்துல விற்கணும்னா வாங்குறதுக்கு ஆட்கள் வேணும் இல்லையா? அப்பதான் இந்த டெலிகிராம் சேனல்ஸ்லயும் வாட்ஸ்அப்லயும் இந்த ஸ்டாக் அடுத்த வாரம் டபுள் ஆக போகுது அப்படின்னு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ நாம போய் வாங்குவோம். ஆமா, நீங்க அந்த டிப்பை பார்த்துட்டு ஓடி போய் வாங்குவீங்க. நீங்க வாங்கும்போது உங்ககிட்ட தான் ஒரு தன்னோட ஷேர்ஸை வித்துட்டு லாபத்தோட வெளியே போவாரு. You are providing the exit liquidity for them. நிஜமாவே இது பெரிய பகல் கொள்ள மாதிரி இருக்கு. நாம லாபம் சம்பாதிக்க வரல, அவங்க லாபம் சம்பாதிச்சுட்டு வெளியே போறதுக்கு நாம பணம் கொடுத்துட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. இப்படி பிளைண்டா பை பண்ணினா போர்ட்ஃபோலியோ லாஸ்ல போவது கேரண்டீட். ஒரு ஸ்டாக் ஏன் மேல போகுது, கம்பெனி ப்ராஃபிட் என்ன, டெட் எவ்வளோ, பிசினஸ் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு எந்த அடிப்படையும் தெரியாம முதலீடு செய்வது ரொம்ப ஆபத்து. கரெக்ட். பிசினஸ் என்னன்னே தெரியாம ஷேர் வாங்குறது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்னு புரியுது. சரி, இப்போ ஒருத்தர் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதில்ல, அவரே மார்க்கெட்டை வாட்ச் பண்றாருன்னு வச்சுப்போம். அங்கதான் இரண்டாவது பெரிய தவறு வருது. அதாவது அந்த ஃபோமோ என்ட்ரின்னு சொல்லுவோமே, அதுவா? அதேதான், தி டைமிங் இல்யூஷன். ஒரு ஸ்டாக் ஏற்கனவே ஒரு 50% ரன் ஆயிருக்கும். ஐயோ, சான்ஸ் மிஸ் ஆயிடுமே, எல்லாரும் சம்பாதிச்சிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோல என்ட்ரி கொடுப்பது. இந்த ஃபோமோ தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் காலி பண்றது. இது எனக்கு எப்படின்னா, ஃபாஸ்டா ஓடிக்கொண்டிருக்கும் ரயிலில் ஏறுவது போல தோணுது. ஆனா எல்லாமே கிரீனா இருக்கும்போது ஆசை வருவது இயல்புதானே. இந்த மனநிலையை எப்படி மாற்றுவது?
ஏன்னா நம்ம மூளை எப்பவுமே சோஷியல் ப்ரூஃபை தான் நம்பும். எல்லாரும் ஒரு ஸ்டாக்கை பத்தி பேசுறாங்கன்னா அந்த ஸ்டாக்கோட விலை ஏற்கனவே உச்சத்தை தொட்டுடுச்சுன்னு அர்த்தம். மார்க்கெட் உச்சியில இருக்கும்போது தான் இந்த ரீட்டைல் க்ரௌட் உள்ள வருவாங்க. அதான் நாங்க வாங்கின அடுத்த செகண்ட் ஸ்டாக் கீழே போகுதே, இதுக்கு பின்னாடி ஏதோ ட்ராக்கிங் இருக்கான்னு பலர் பேருக்கு சந்தேகம் இருக்கு. நாங்க வாங்குறது யாருக்கோ தெரிஞ்சு வேணும்னே கீழே இறக்குறாங்களா? யாருக்கும் அப்படி இண்டிவிஜுவலா தெரியாது. ஆனா இதுக்கு பேரு லிக்விடிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் எப்போதுமே ஹைப்ல பை செய்ய மாட்டார்கள். அவங்க யாரும் கண்டுக்காத போது விலை கம்மியா இருக்கும்போது வாங்குவாங்க. அப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வரும்போது நீங்க நியூஸை பார்த்துட்டு ஆசைப்பட்டு உள்ள வரும்போது அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வித்துடுவாங்க. நீங்க என்ட்ரி கொடுத்த உடனே கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டோட கசப்பான உண்மை. வாவ், ஸ்மார்ட் மணியோட ஸ்ட்ராட்டஜியே நம்மளோட ஃபோமோவை வச்சு தான் இயங்குது. சரி, இப்போ நான் ஃபோமோல தப்பா ஒரு ஸ்டாக் வாங்கிட்டேன், அது கீழே போக ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம். இங்கதான் நம்ம மூணாவது தவறு வருது. தி டேஞ்சர் ஆஃப் ஹோப். ஒரு 10% லாஸ் வந்தாலும் திரும்ப மேல போயிடும்னு நம்பிக்கையில ஹோல்ட் பண்றது. அது 20%, 40% என்று சென்று மொத்த கேபிட்டலும் டேமேஜ் ஆகுது. இது ஏன் நடக்குது? இந்த ஹோப் இருக்குல்ல மார்க்கெட்ல, அதை விட ஆபத்தான விஷயம் வேற எதுவும் இல்ல. ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டோன்னு ஒத்துக்கிற அந்த ஈகோ பிரச்சனை தான் இது. பிஹேவியரல் சயின்ஸ்ல இத ப்ராஸ்பெக்ட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஸ்பெக்ட் தியரி அப்படின்னா? மனிதர்களோட மூளை லாபத்தையும் நஷ்டத்தையும் ஒரே மாதிரி உணர்றதில்ல. உங்களுக்கு 1000 ரூபாய் லாபம் கிடைச்சா சந்தோஷப்படுவீங்க. ஆனா அதே 1000 ரூபாய் நஷ்டம் வந்தா அதை விட 2 மடங்கு அதிகமா கவலைப்படுவீங்க. இத லாஸ் அவர்ஷன் சொல்லுவாங்க. ஓஹோ, நஷ்டத்தை ஏத்துக்க மனசு வராது. ஆமா, அதனால 10% லாஸ் ஆகும்போது அந்த நஷ்டத்தை நிஜமாக்கிக்க விருப்பம் இல்லாம எப்படியும் திரும்ப ஏறிடும் ஒரு குருட்டு நம்பிக்கையில ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது எப்படி இருக்குன்னா, பிரேக் ஃபெயில் ஆன வண்டியில மலையிலிருந்து கீழே போகும்போது வண்டி திரும்பவும் மேலே ஏறும் என்று நம்புவதற்கு சமம் இது. இந்த ஹோப் ஏன் அவ்வளவு ஆபத்தானது? ஏன்னா மார்க்கெட்ல சர்வைவ் ஆக வேண்டும் என்றால் முதல் ரூல் ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல். ப்ராஃபிட் பிறகு பார்த்துக்கொள்ளலாம், ஆனா ரிஸ்க் கண்ட்ரோல் தான் ஃபர்ஸ்ட். இதுல இருக்கிற மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப கொடூரமானது. ஒரு ஸ்டாக் 50% கீழே போகுதுன்னு வச்சுப்போம். அதாவது 100 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் 50 ரூபாய்க்கு வந்துடுச்சு. ஆமா, நீங்க என்ன நினைப்பீங்க? சரி 50% தானே, திரும்ப வந்துடும்னு நினைப்பீங்க. ஆனா 50 ரூபாயில இருக்கிற ஒரு ஸ்டாக் திரும்ப 100 ரூபாய்க்கு வரணும்னா அது அங்கிருந்து 100% வளரணும். ஓ மை காட், ஆமா இல்ல, 50 இறங்குனா திரும்ப 50 ஏறுனா பத்தாது, 100% வளரணும். அதுதான் உண்மை. ஒரு கம்பெனி அதோட மதிப்பை டபுள் ஆக்கணும், அது சாதாரண விஷயம் இல்ல. அதனால கேபிட்டல் இல்ல என்றால் மார்க்கெட்ல எதுவும் செய்ய முடியாது. கரெக்ட். ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வரதுதான் ஸ்மார்ட்னஸ். ஓகே, 4வது தவறுக்கு போலாம். இப்போ கேபிட்டலை காப்பாற்ற வேண்டும் என்ற பயத்தில் முதலீட்டாளர்கள் செய்யும் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் தவறு. ஓவர் டைவர்சிஃபிகேஷனை பத்தி சொல்றீங்க? அதேதான், த மோர் இஸ் பெட்டர் மித். போர்ட்ஃபோலியோவில் 35-40 ஸ்டாக்ஸ் வைத்திருப்பது, ஆனால் எந்த கம்பெனி என்ன பிசினஸ் செய்கிறது என்றே தெரியாமல் இருப்பது. இது ரொம்ப காமனான மிஸ்டேக். இது எப்படி இருக்குன்னா, பஃபே சாப்பாட்டுல எல்லாமே இருக்கிறது என்று தட்டுல எல்லாத்தையும் ஒன்னா குவித்து வைத்தால் சாப்பிட முடியாது இல்லையா? டைவர்சிஃபிகேஷன் பாதுகாப்பானது என்றுதானே சொல்கிறார்கள். பின் ஏன் 35 ஸ்டாக்ஸ் வைப்பது தவறு? நான் ஒரு சிம்பிள் அனாலஜி சொல்றேன். ஒரு ஃபுட்பால் டீம் ரன் பண்றீங்க. உங்ககிட்ட பட்ஜெட் இருக்கு. நீங்க 3 வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸை வாங்கினா வின் பண்ற வாய்ப்பு அதிகம். ஆனா ஐயோ அந்த 3 பேருக்கு அடிபட்டுட்டா என்ன பண்றதுன்னு பயந்து 35 ஆவரேஜ் பிளேயர்ஸை வாங்கி வச்சா என்ன ஆகும்? டீம்ல திறமைசாலிகள் இருக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. நீங்க ஒரு ஆவரேஜ் டீமா தான் இருப்பீங்க. ஸ்டாக் மார்க்கெட்லும் அதேதான். நீங்க 35 ஸ்டாக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்டாக் 100% லாபம் கொடுத்தாலும் உங்க ஓவரால் போர்ட்ஃபோலியோல அதோட இம்பாக்ட் வெறும் 1% அல்லது 2% தான் இருக்கும். அதனால வெல்த் உருவாகாது. டூ மெனி ஸ்டாக்ஸ் வைத்தால் வெல்த் உருவாகாது. பீட்டர் லிஞ்ச் இதை டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு கிண்டலா சொல்வாரு. ஸ்ட்ராங் கன்விக்ஷன் உள்ள சில குவாலிட்டி ஸ்டாக்ஸை மட்டும் வைத்திருந்தாலே போதும். குவாலிட்டி ஸ்டாக்ஸ் பிளஸ் பேஷன்ஸ் தான் வெல்த் கிரியேஷனுக்கான சரியான ஃபார்முலா. சூப்பர். இப்போ நாம 4 மிஸ்டேக்ஸ் பார்த்துட்டோம். டிப்ஸ், ஃபோமோ, பேனிக், அப்புறம் ஓவர் டைவர்சிஃபிகேஷன். இது எல்லாத்துக்கும் ஆணி வேராக இருக்கும் ஒற்றை காரணம் தான் 5வது தவறு. அதாவது பொறுமை இல்லாம இருக்கிறது. கரெக்டா? ஆமா, தி அல்டிமேட் சூப்பர் பவர். பேஷன்ஸ் இல்லாம இம்மீடியட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது. இன்று ஸ்டாக்கை பை செய்துவிட்டு நாளைக்கே அது மல்டி பேக்கர் ஆக வேண்டும் என்று எதிர்பார்ப்பது. இது ரொம்ப அபத்தமான ஒரு எதிர்பார்ப்பு. எப்படி இருக்குன்னா ஒரு விதையை இன்று விதைத்துவிட்டு நாளைக்கே மரம் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது போல இது. நமக்கு ஏன் இவ்வளவு அவசரம்? ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் டெலிவரின்னு பழகிடுச்சு. ஆனா ரியல் இன்வெஸ்டிங் அப்படி வேலை செய்யாது. ஒரு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணி அந்த லாபம் பேலன்ஸ் ஷீட்ல வந்து ஸ்டாக் பிரைஸ் ஏற டைம் எடுக்கும். பெஸ்ட் ஸ்டாக்ஸ் கூட வளர டைம் எடுக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டின் மிகப்பெரிய பவர் என்னன்னா காம்பவுண்டிங் பிளஸ் பேஷன்ஸ் தான். வாரன் பஃபெட் சொல்வாரு, மார்க்கெட் இஸ் a device for transferring money from the impatient to the patientனு. பொறுமை இல்லாதவங்க கிட்ட இருந்து பொறுமையானவங்களுக்கு பணம் போகும். ஆழமான கோட் இது. சோ இத நாம சுருக்கமா சொல்லணும்னா, போர்ட்ஃபோலியோ லாஸ்ல இருந்தால் பேனிக் ஆக வேண்டாம், மார்க்கெட்டை திட்ட வேண்டாம். நாம செஞ்ச தவறுகளை, அதாவது டிப்ஸ், ஃபோமோ, ஹோப், ஓவர் டைவர்சிஃபிகேஷன், இம்பேஷன்ஸை நாம ரியலைஸ் பண்ணணும். ஆமா,
டிசிப்ளின், பேஷன்ஸ் மற்றும் ரிசர்ச் மூலம் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். சோ நேர்களே, இந்த மிஸ்டேக்ஸ்ல நீங்க எந்த மிஸ்டேக் அதிகமா பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்போம், அதனால தாராளமா ஷேர் பண்ணுங்க. And most importantly, tell me in the comments which stock should I analyze next. நீங்க சொல்ற ஸ்டாக்க நாம அடுத்தடுத்து அனலைஸ் பண்ணலாம். கண்டிப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தயவு செய்து இந்த டாபிக் பற்றிய உங்க தாட்ஸை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கிய அறிவிப்பு, இந்த கண்டென்ட் மாத்திர எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் செய்வதற்கு நீங்கள் செலவிடும் நேரத்தை விட ஒரு ஸ்டாக்கை ரீசர்ச் செய்ய அதிக நேரம் ஒதுக்கினால் உங்கள் போர்ட்ஃபோலியோவின் நிறம் தானாகவே ரெட்ல இருந்து கிரீனாக மாறும். சிந்தித்து பாருங்கள். ரொம்ப அருமையான தாட். நன்றி.